அன்பிற்குரிய இறைமக்களே, உங்களோடு இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் என்றால், மன்னிப்போம் மன்னிப்பு பெற என்ற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனுடைய பின்புலத்தை பார்த்தோம் என்றால், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜெபத்திலே ஒரு பகுதி இவ்வாறாக வருகிறது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எதுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றும் இல்லை. ஆனால் மன்னிக்க முடியாத இதயங்கள் பல உள்ளன. நம்ம மன்னிப்பு என்பது நம்ம எளிதாக சொல்லக்கூடியதான். ஃபாதர், அவங்க செஞ்ச துரோகத்துக்கும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஃபாதர், கூட இருந்தே குழி பறிச்சாங்க ஃபாதர், இவங்களெல்லாம் நான் எப்படி ஃபாதர் மன்னிக்கிறது? எங்களுக்கு அவங்க செஞ்ச துரோகத்தை நினைக்க நினைக்க எங்களுடைய நெஞ்சு வெடிக்குது, நெஞ்சு பதறுது ஃபாதர். அவங்கள பார்த்தாலே எங்களுக்கே அவங்கள கொலை பண்ணணும் போல தோணுது ஃபாதர். அந்த அளவுக்கு இருக்கு ஃபாதர், எரிச்சலா இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருப்பாங்க. அப்ப மன்னிப்பை நாம் 2 விதமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, நிரந்தரமான மன்னிப்பு, நிரந்தரமான மன்னிப்பு. இரண்டாவது, தற்காலிக மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு இருக்கு. அதாவது நம்ம மன்னிச்சிருவோம், ஆனா திருப்பி அவங்க பேசுவாங்க. என்னதான் அவங்க திருப்பி பேசினாலும் நம்ம மனசுல அவங்க செஞ்சதனுடைய விளைவுகள் நம்ம உருட்டிக்கிட்டே இருக்கோம். இவங்க உண்மையிலே மனம் மாறி இருப்பாங்களா, இல்ல திருப்பி நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது. நிரந்தர மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மருந்து. என்ன அப்படின்னா, நம்ம மன்னிக்கல அப்படின்னா நம்மளே தண்டிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொருள். ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம இயல்பு நிலைக்கு மாற வேண்டும். அந்த மாற்றம் இருந்தால்தான் நம்ம சாதாரண மனநிலைக்கு இருக்கிறோம் என்பது பொருள். இல்ல, நம்ம கோயில உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கும் போதும், போகும்போது, வரும்போதும் சிலர் செய்த அந்த துரோகங்களும் வேதனைகளும் படுத்துகிறது என்றால் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நம்ம மன்னிக்கல அப்படிங்கிறத நம்ம பொருள் எடுத்துக்கிற வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ முதல்ல மன்னி, அப்பத்தான் உன்னைய நான் மன்னிக்க முடியும். அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறார். நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல இறைவா எங்கள் குற்றங்களை நீ மன்னியும் என்று நாம் வேண்டுகிறோம். அப்ப மன்னிப்பு என்பது முதலில் வரக்கூடிய ஒரு மனிதம். சரிங்களா? மன்னிப்பு கேட்பவன் மனிதனாகிறான், மன்னிக்கிறவன் புனிதனாகிறான் என்ற ஒரு கோட்பாடும் உண்டு. எனவே நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தற்காலிக மன்னிப்பிலிருந்து நிரந்தர மன்னிப்புக்கு மாறிடுங்க. ஆனால் ஒன்று, நீங்க மன்னிச்சிட்டீங்க, ஆனா அந்த மன்னிப்புக்கு சரியான ஆள் நபர் அவர்கள் இல்லை என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒதுங்கி செல்ல வேண்டும், விலகி செல்ல வேண்டும் என்பது இந்த 2 வார்த்தையை நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். இவர்கள் மன்னிப்புக்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் மன்னிச்சிட வேண்டும். திருப்பி போய் நம்ம நல்லுறவை அவர்களிடம் ஏற்படுத்த தேவையில்லை என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு தேளு கொட்டுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம போய் அதை போய் திருப்பி திருப்பி நான் காப்பாத்துறேன் 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 உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏனென்றால் அது 5 அறிவு தான். ஆனா நமக்கு 6 அறிவு இருக்கிறது. அந்த 6 அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடியது. இப்ப தேள் அது காட்டுக்குள்ள இருக்க வேண்டியதுதான், அது வாட்டுக்கு போற போக்குல போயிட்டு, அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம மன்னிச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். நீங்க போறீங்களா போங்க, ஏதோ ஒரு கட்டத்துல உதவி தேவைப்படுதா கேளுங்க, நான் செய்கிறேன். ஆனா இனிமேலும் உங்களோடு என்னால் உறவை முறைப்படுத்தி சரிப்படுத்தி வாழ்வது என்பது கடினம். பேச்சுக்கு எளிதாக இருக்கலாம். நாங்க பல ஃபாதர்ஸ் சொல்லலாம், உங்களை பார்த்து மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபாதர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தார், மன்னிங்க மன்னிங்கன்னு. திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபாதரை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாங்க. திட்டினோன்னு அந்த ஃபாதருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன என்ன என்னைய பார்த்து இப்படி பேசுற, அப்படி பேசுற, நீ எல்லாம் என்ன கிறிஸ்தவன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த நபர் சொன்னார், ஃபாதர், உங்களை நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே, இதே வார்த்தானே ஃபாதர் அவன் என்னையே சொன்னான், அப்ப எனக்கு கோபம் வந்ததுல என்ன நியாயம்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா எங்களையே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நாம் பொய் சொல்ல விரும்பக்கூடாது. மன்னிக்கிறோம் என்ற பெயரில் மன்னிக்காமல் இருப்பதுதான் தவறு. அதை நம்ம ஆழமா பொருள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நல்லுறவு, சண்டை போட்டாச்சா சரி, ஒரு தனி கட்டத்தில் நாம் இருவரும் சந்திக்க வேண்டும். சந்தித்து, இந்த பாருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆனா நானும் உங்களை மன்னிச்சுக்கிறேன். என் மனசுல நீங்க பேசின வார்த்தைகள் ஆழமாக ஈட்டியாக குத்தி கொண்டுதான் இருக்குது. ஆனால் உங்களை நான் மன்னிக்கிறேன். இனிமேல் உங்களோடு என்னுடைய உறவை நான் மென்மேலும் பழையபடி தொடர முடியாது. இருப்பினும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான உதவி தேவைப்பட்டால் என்னிடம் வந்து கேளுங்கள், நான் உங்களுக்கு தாராளமாக செய்கிறேன். இத்துடன் நான் விடைபெறுகிறேன் என்று அந்த நபருக்கு மட்டுமல்ல, நம் மன்னிக்க முடியாத அந்த மனநிலைக்கும் விடை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான்.
அருள் சகோதரி ராணி மரியா அவர்கள் முத்தி பேர் பெற்றவர்கள். அவரை என்ன பண்றாங்க, அந்த சமந்தர் சிங் என்று சொல்லப்படக்கூடிய அவர் கத்தியை வச்சு குத்துறாரு. கிட்டத்தட்ட 49 குத்துகளால் குத்தி அந்த சகோதரியை கிழித்து கொள்ளுகிறார். கொன்ற பிறகு அவரை சிறையில் அடைக்கிறார்கள். அந்த அருட்சகனுடைய தாயார் அந்த கொன்றவரை சிறைக்கு சென்று சந்தித்து அவரை மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பு ஒருவரை மனிதனாக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த மன்னிப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய மன்னிப்பு ஒருவரை மனிதனாக்க வேண்டும். அவன் இன்று அந்த மன்னித்ததனால், அவர் குத்தி கொன்ற அந்த சமந்தர் சிங் இன்று வரையிலும் அந்த அருட்சகனுடைய கல்லறையின் மீது அமர்ந்து காலையும் மாலையும் தியானம் செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு மிருகத்தை மனிதனாக்கியது ஒரு மன்னிப்பு என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நம்முடைய சோதனைகள் 1000 வரும். சோதனைகள் வரும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒண்ணுதான், என்னிடம் உள்ள பண்பு என்ன? கோபமா, மன்னிக்க முடியாத மனநிலையா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தண்டனை. பழிக்கு பழி வாங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆண்டவர் தான். நம்ம தண்டிக்கணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே கடவுள் கைவிட்டுருவார். நம்ம கடவுளை மையப்படுத்தி, ஆண்டவரே நான் இப்படித்தான் செயல்பட்டேன், ஆனால் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள், ஆனால் நான் தண்டிக்க விரும்பவில்லை, நான் மன்னிக்கிறேன், ஆனால் உம்முடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வேதனையும் என்னுடைய கவலையும் ஏக்கத்தையும் துக்கத்தையும் உன் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம், நீரே பார்த்துக்கொள் என்று ஆண்டவிடம் நான் அகற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் தக்க நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார். இன்னைக்கு உங்களிடம் 50 காசுகள் ஏமாற்றக்கூடிய நபருக்கு பிற்காலத்தில் அவரை கூட இருக்கிறவரை 50 லட்சம் வரைக்கும் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் இந்த இயற்கையினுடைய நியதி, இறைவனுடைய அனுமதியோடு அது நடக்கும். அதை நாமும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப என்ன ஃபாதர், இப்போ நான் மன்னிக்கவா இல்ல என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்டா, மன்னியுங்கள், ஆனால் நிரந்தரமாக மன்னியுங்கள், தற்காலிகமாக மன்னித்து விடாதீர்கள். ஏன்னா நம்ம மன்னிக்காத போது நம் உடலிலே ஏற்படக்கூடிய பதட்டம், பயம், எரிச்சல், கோபம் நம்மை இயல்பு நிலைக்கு இல்லாமல் நம்மை ஒரு அப்நார்மல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நம்மையற்ற நாம இருக்க மாட்டோம், நம் பிறராக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்படி உருவாக்கக்கூடியதுதான் அந்த மன்னிப்பு மறுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் மன்னிப்பின் மூலமாக ஒருவரை புனிதராக்கவும் முடியும், ஒருவரை மனிதராக்கவும் முடியும். எனவே நாம் மன்னிப்போம். மன்னிக்க மறுக்கின்ற நேரத்திலே ஒருவரை நாம் ஒரு கெட்ட நபராக மாற்றவும் முடியும். ஏன்னா, நான் எத்தனை வாட்டம் மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் பாருங்க, சும்மா சோதனைக்குனாலும் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிச்சிருவோம், நாளைக்கு அதே தப்பு பண்ணுவாங்க, அடுத்த நாள் கழிச்சு அதே தப்பு பண்ணுவாங்க. நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நாம் விலகி இருந்தோம் என்றால் நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதை ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். மூடர் என தெரிந்த பிறகும், முட்டாள் என தெரிந்த பிறகும் நாம் அருகில் வைத்துக் கொண்டோம் என்றால் இழப்பு முட்டாளுக்கு அல்ல, நமக்கு என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மன்னிக்க வேண்டும் என்றால் தற்காலிகமாக மன்னிக்க வேண்டாம், மாறாக நிரந்தரமாக மன்னித்து விடுங்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் விலகி செல்லும் போது அவர்கள் நம்முடைய உறவை சிந்தித்து பார்க்கலாம். தன்னுடைய மனசாட்சி அவர்களுக்கு நீதி சொல்ல வேண்டும், அந்த மனசாட்சி அவர்களுக்கு உறுத்த வேண்டும். ஆகா, நல்ல நண்பரை நாம் ஏமாற்றி விட்டோமே, இப்படி பண்ணிவிட்டோமே என்று நம்மிடம் பேச மறுத்தாலும் அவருடைய மனசாட்சி அவளுக்கு உறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவே நல்ல நீதிபதிகள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே நீதிபதிகள். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று இறைவனுடைய சாட்சி. இந்த மன நீதிபதியும் இறைவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதிபதியும், இந்த 2 பேரும் நமக்கு தீர்ப்பிடுவார்கள். வாழும் போது நமக்கு மனசாட்சி நமக்கு தீர்ப்பிடும். வாழ்வை முடிக்கும் விண்ணக பிறப்படையும் போது இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்ப்பளிப்பார், சொர்க்கமா நரகமா என்பதை. இதை வாழும் போதே நம்முடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கி கொண்டோம் என்றால் நாம் என்றுமே இனிமையாக, பொறுமையாக, அமைதியாக வாழ முடியும். நம்ம இல்லை, நான் இங்கேயே நரகத்துலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எரிச்சலோட பார்க்கறதும் கோபத்தோட பார்க்கறதுமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது தான் பொருள். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் தற்காலிகமாக மன்னிக்க வேண்டாம், நிரந்தரமாக மன்னிப்போம்.
உங்களுக்கு இந்த உறவை தொடர்ந்தால் எனக்கு மேலும் மேலும் துன்பம் வரும் ஃபாதர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவர்களை விலக்கி விடாதீர்கள். மாறாக நீங்கள் விலகி சென்று விடுங்கள். விலக்கி விடுதல் என்பது அனைத்திலும் இருந்து ஒரு மனிதனாவே நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது வேற. நான் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி செல்றேன். நாளைக்கு அவன் துன்பத்துல இருந்தா என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன். மாறாக மூடரை என் அருகில் வைத்தால் நான் ஏமாற்றப்படுவேன். நான் தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள் என்பதை ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாமும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை போல நாம் பிறரை முழுமையாக மன்னிப்போம். ஆண்டவர் இயேசுவும் நம்மை முழுமையாக மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக என்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நாமும் இறைவனை தொடர்ந்து வழிநடத்த மன்னிப்போம். மன்னிப்பு பெறுவதற்காக. எனவே நாம் மனிதர்கள் தான், நாமும் இயல்பான ஒரு செயல்களை செய்பவர்கள் தான். மன்னிக்க மறுக்கக்கூடிய சூழ்நிலை அதிகம் இருக்குது தான். எனவே நாம் மன்னிப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் மன்னிப்பார் என்ற ஒரு மனநிலையோடு. யூதாசம் மன்னிக்கலையா? கடவுள் மன்னிச்சிருப்பார். தனக்கு துரோகம் செய்ய தம்மை விட்டு ஓடிய அந்த 12 சீடர்களையும் மன்னிச்சிருக்க மாட்டாரா? மன்னிச்சிருக்க. தன்னை ஈட்டியால் ஊடுருவ குத்தியவரை மன்னிக்கலையா? மன்னிச்சிருப்பார். இப்படி ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு மன்னிக்கலையா? இறுதியில் அவர் ஜெபிக்கும் போது கூட, ஆண்டவரே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்றார். அதே போலதான் நம்மை துன்புறுத்துவர்களை பார்த்து இறைவனிடம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஆண்டவரே இவர் அறியாது பேசுகிறார், இவர் அறியாது ஏமாற்றுகிறார், இவர் அறியாது செயல்படுகிறார், இவரை மன்னியும் என்று சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாமும் நிரந்தரமான வாழ்வீட்டில் ஆண்டவர் இயேசுனுடைய அருகில் அமர்ந்திருப்போம். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபம் நம்மை மென்மேலும் மன்னிக்க தூண்ட வேண்டும். எனவே மன்னிக்க மறுத்தோம் என்றால் நாம் மிருகமாக வாழக்கூடியதாக சூழ்நிலையில் இருப்போம். எனவே பிறரை மன்னிப்போம், மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.